பாமக எப்படி இருந்த கட்சி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப அந்த கட்சி இருக்கா இல்லையான்றது தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிருக்கா, இல்ல உண்மையாவே கட்சி உடைஞ்சு போயிடுச்சா சார்? உலக வரலாற்றில் ஒரு ஜாதி சமுதாய ஜாதிக்காக இன ஒரு மதத்துக்காக கூட நடந்திருக்கு பெரிய இதெல்லாம். ஒரு ஜாதிக்காக ஒரு 7 நாள் உலகத்தில் ஒரு சாலை மறியல் நடந்திருக்கிறது என்றால் அது வன்னியர் சங்கத்தினுடைய போராட்டம் தான். இதெல்லாம் யாருக்காக வன்னியர்கள் செஞ்சார்கள் என்றால் இடஒதுக்கீடு எங்க சமுதாயத்திற்கு வேண்டும் என்பதற்காக. 21 வன்னியர்களை அதிமுக அரசு சுட்டே கொன்றது அன்றைக்கு. அதுவும் ஒரே இடத்தில் சுற்றிருந்தால் கூட இது ஒரு கலவரத்தை அடக்குவதற்காக அப்படின்னு கூட நீங்க பார்க்கலாம். ஒரு மாவட்டத்திலும் 2 பேர் 3 பேர் 4 பேர் என்று சுட்டு கொன்றது என்ன எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை நினைச்சு பாருங்க. அந்த போராட்டத்திற்கான பலன் கிடைக்கணும்ல, இடஒதுக்கீடு கிடைக்கவே இல்லை. கிடைக்காத போதே கட்சாக்கிட்டாங்க. 100க்கு 35 மார்க் வாங்கும். அப்ப 2 கோடி வன்னியர்னா எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கணும்? பாஸ் ஆகிறதுக்கு இவங்க 70 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கணும், ரைட்டா? ஆனா எவ்வளவு திரும்ப ஓட்டு வாங்கினுச்சு? மொத்த ஓட்டே 16 லட்சத்துக்கு சொச்சம் தான். 17 லட்சம் ஓட்டு வச்சிங்க. கட்சி அங்கீகாரமாகி அங்கீகாரம் யானை சொன்னம் முதலில் அப்பொழுது இந்த பாமகவுக்கு கொடுக்கப்படும். தேர்தல் கமிஷனால் முதல் தேர்தல் யானை சொன்னம். இது நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற பாமக இருக்கிற நபர்களுக்கு தெரியாது. அன்புமணியிடம் இருக்கின்ற ஐடி விங்கோ இல்ல அதில் பயணம் பண்ணுங்கிறவர்களோ இல்ல அது அவர்களை சார்ந்து இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா ஒரு புரிதலே இல்லைன்றதுக்கு ஒரு உதாரணம். அன்புமணியினுடைய எந்த பேனர் கட் அவுட்லயாவது ராமதாஸ் ஐயாவுடைய படம் இல்லாம இருக்கா? அந்த பேனரை வச்சுட்டு கூட்டம் நடத்திக்கிட்டு அந்த பேனரோட இருக்கிற கீழே கமெண்ட்ல பாத்தீங்கன்னா அவன் போடுறான், நீ ஒரு லூசு. எவ்வளவு ஒரு மனிதனை கேவலமாக ஒரு சித்தரிக்க முடியுமோ அந்த கமாண்டை பூரா டாக்டர் ஐயாவை பத்தி போறோம். இல்ல அந்த பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப அங்கீகாரம் இல்லாமல் போய் 4% 4.2% ஓட்டுல நின்னுட்டாங்க. இது எவ்வளவு பெரிய பின்னடைவு. இதுல சொல்லியிருக்கிறாருல இந்த பேட்டியில என்ன சொல்றாரு, 18 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தான் 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி கலைஞர் அவர்கள் ஆட்சியில இருந்தாருன்னு சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா சொல்லியிருக்காரு. அப்ப எங்கயா போனுச்சு இடஒதுக்கீடை பத்தி நீ கேட்கறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை நாங்க வச்சோம்னா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? அது ஒரு வாய்ப்பு இருக்கா? அந்த ஒரு வாய்ப்பு மட்டும் தான் உங்களுக்கு இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட புதிய உழைப்பாளர் கட்சியோட நிறுவன தலைவர் எம்பி காந்தி அவர்கள் தான் நினைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சு போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் இந்த சேனலுக்கும் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஃபைன், ஓகே. இப்போ டைரக்டா ஒரு கொஸ்டின்ஸ் வரணும் அப்படின்னா, பாமக எப்படி இருந்த கட்சி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப அந்த கட்சி இருக்கா இல்லையான்றது தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிருக்கா, இல்ல உண்மையாவே கட்சி உடைஞ்சு போயிடுச்சா சார்? இந்த கட்சி முதலில் ஒரு சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த கட்சி வன்னியர்களுக்கு மாநிலத்தில் 20%, மத்தியில் 2% இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்றதுக்காக வன்னியர் சங்கத்தை தொடக்கி அதிலிருந்து மிகப்பெரிய போராட்டத்தை எல்லாம் நடத்தி இறுதியாக 87ஆம் ஆண்டு 7 நாள் சாலை மறியல். உலக வரலாற்றில் ஒரு ஜாதி சமுதாய ஜாதிக்காக இன ஒரு மதத்துக்காக கூட நடந்திருக்கு பெரிய இதெல்லாம். ஒரு ஜாதிக்காக ஒரு 7 நாள் உலகத்தில் ஒரு சாலை மறியல் நடந்திருக்கிறது என்றால் அது வன்னியர் சங்கத்தினுடைய போராட்டம் தான். அந்த போராட்டத்தில் 7 நாளும் சக்சஸ் ஆனிச்சு. தமிழகத்தில் எந்த வாகனங்கள் எந்த மூமெண்ட்டுமே இல்லாத ஒரு சூழ்நிலையை அப்போ 7 நாள் உருவாக்கினார்கள். இதெல்லாம் யாருக்காக வன்னியர்கள் செஞ்சார்கள் என்றால் இடஒதுக்கீடு எங்க சமுதாயத்திற்கு வேண்டும் என்பதற்காக. தனிப்பட்ட விஷயத்திற்காக ஒரு தலைவர்களுக்காக சொல்லுகிறார் என்பதற்காகவோ அந்த சங்கத்திற்காகவோ செய்யல. இந்த இடஒதுக்கீடு கிடைத்தால் என்னுடைய இனம் என்னுடைய சமுதாயம் மேல வரும் இடஒதுக்கீடுல அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தார்கள். 21 வன்னியர்களை அதிமுக அரசு சுட்டே கொன்றது அன்றைக்கு. இருந்த அதிமுக அரசு நினைச்சிருந்தால் அந்த 21 உயிர்களை காப்பாற்றிருக்கலாம். அவர்களை கைது செய்திருக்கலாம், வழக்கு பதிவு செய்திருக்கலாம், எது வேணாலும் செய்திருக்கலாம். ஆனால் சுட்டே கொன்றது. அதுவும் ஒரே இடத்தில் சுற்றிருந்தால் கூட இது ஒரு கலவரத்தை அடக்குவதற்காக அப்படின்னு கூட நீங்க பார்க்கலாம். ஒரு மாவட்டத்திலும் 2 பேர் 3 பேர் 4 பேர் என்று சுட்டு கொன்றது என்ன எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை நினைச்சு பாருங்க.
ஏன்னா அப்பதான் அடங்குவாங்க எல்லா அப்ப நீங்க மாவட்டங்களையும். ஒரு துப்பாக்கிச்சூடு இது வரைக்கும் வரலாற்றுல பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல எந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதோ அங்கதானே துப்பாக்கிச்சூடு பார்த்திருப்பீங்க. ம். இப்ப அதிமுக அரசு வந்து இப்ப இதுல துப்பாக்கிச்சூடு நடத்துனுச்சு. ஸ்டெர்லைட்ல. அப்ப ஒரு இடத்துல தானே பண்ணுச்சு. அந்த மாவட்டம் முழுவதும் பண்ணுச்சா? இல்ல அந்த மாநிலம் முழுவதும் இருந்துச்சா? ஒரு இடத்துல தான் நடந்துச்சு. அப்ப இந்த போராட்ட களங்களில் ஒரு இடத்துல மட்டும் நடக்கல இந்த துப்பாக்கிச்சூடு. விழுப்புரம் மாவட்டத்துல கொஞ்சம் பேர் சாகுறாங்க. கடலூர் மாவட்டத்துல கொஞ்சம் பேர் சுட்டுக் கொல்றாங்க. சேலம் மாவட்டத்துல சில பேரை சுட்டுக் கொல்றாங்க. அப்ப அதனுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய நோக்கம் அந்த அரசாங்கத்தை அன்னைக்கு இருந்த அதிமுக அரசாங்கத்துடைய நோக்கம் இவர்களை சுட்டால்தான் இந்த பிரச்சனையை வந்து, ஆனால் அதற்கு பிறகுதான் இது 7 நாள் மிகப்பெரிய விஸ்வரூபமாக எடுத்து வெற்றி அடைஞ்சது. ஆனால் 87 இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து முடிந்த உடனே அந்த போராட்டத்திற்கான பலன் கிடைக்கணும்ல, இடஒதுக்கீடு கிடைக்கவே இல்லை. கிடைக்காத போதே கட்சியாக்கிட்டாங்க அவங்க. 89ஆம் ஆண்டு ஒரு வருஷம் தான் கேப், 88 மட்டும் கேப். 89ல் அரசியல் கட்சியாக பாமக உருவாகிவிட்டது. அப்பொழுதெல்லாம் நாங்கள் அதிலிருந்து பயணம் பண்ணுகிறோம், இந்த போராட்ட கழகத்தில் இருக்கிறோம். அதற்கு பிறகு பாமகவோடு கட்சி ஆரம்பித்தவுடன் அதில் பயணிக்கிறோம். அதற்கு பிறகு இவர்களுடைய நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்போது 93ஆம் ஆண்டே நான் வெளில வந்துட்டேன். வெளியில் வந்து இவர்களுக்கு எதிர்ப்பாக படையாச்சார் பேரவை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவில் இவருக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற இயக்கம் நாங்கள். அதற்கு பிறகு இவர்களுடைய அந்த 89ஆம் இவர்கள் கட்சி ஆரம்பித்தோடனே முதலில் தேர்தலை சந்திக்கிறாங்க. நீ அங்கதான் முக்கியமா ஒரு விஷயத்த அரசியல் கட்சிகள், தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 89ஆம் ஆண்டு இவங்க கட்சி ஆரம்பிச்சோடனே எம்பி தேர்தல் வந்துருச்சு, பாராளுமன்ற தேர்தல் வந்துருச்சு. இந்த தேர்தலில் நிக்கிறதா இல்லையா புதுசா ஆரம்பிச்ச கட்சி அப்படின்ற ஒரு இக்கட்டான நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை காமிப்போம். ஆனா சார், வன்னியர்களுக்குன்றது ஒரு சமூகமான அந்த சமூகத்துக்குன்னு ஒரு கணிசமான ஒரு மக்கள் அதான் 2 கோடி பேர் மக்கள் இருக்காங்க. அப்ப நம்மள எவ்வளவு பேர் இப்ப அந்த கோரிக்கை 87ஆம் ஆண்டு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வரலாற்றுல கோவில்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா 2 கோடி வன்னியர்களுக்கு 20% தமிழகத்தில் இடஒதுக்கீடு தான் கோரிக்கை வைப்பாங்க. அப்ப 2 கோடின்றத ஒரு தோராய மதிப்பு நீங்க எடுத்துருக்கிறதா வச்சுங்க. அவங்க சொல்ற கணக்கே, நான் சொல்வது பாமக சொல்லுகிற கணக்கே 2 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்குல போராட்டம் பண்றாங்க. அப்ப அந்த போராட்டம் முடிஞ்சு நீங்க ஒரு வருஷம் கேப்ல 89ல கட்சி ஆரம்பிச்சோன்னா இந்த 2 கோடி பேர்ல எவ்வளவு பேர் என்ன ஆதரிக்கிறான்னு தானே தேர்தலுக்கு போறீங்க. அப்ப தேர்தலில் எம்பி தேர்தலில் நீங்க எல்லா தொகுதியிலையும் கேண்டிடேட் போடுறாங்க. அவங்க வாங்கின ஓட்டு எவ்வளோ வாங்கியிருக்கணும்? ஒரு தோராயமா ஒரு மாணவர் வந்து பாஸ் ஆகணும்னா எவ்வளோ வாங்கணும்? 100க்கு 35 மார்க் வாங்கணும். அப்போ 2 கோடி வன்னியர்னா எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கணும்? பாஸ் ஆகிறதுக்கு இவங்க 70 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கணும். ரைட்டா? 70 லட்சம் ஓட்டை கிராஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வன்னியர் சமுதாயத்தில் பாஸ் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் செஞ்ச போராட்டத்திற்கு ஒரு அங்கீகாரம் அவங்க சமுதாயத்தில் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் எவ்வளோ திரும்ப ஓட்டு வாங்கினுச்சு? மொத்த ஓட்டே 16 லட்சத்தி சொச்சம் தான். 17 லட்சம் ஓட்டு வச்சிங்க. ஆனால் அன்றைக்கு வந்து கட்சி வந்து ஓட்டுப்பதிவினுடைய விகிதாச்சாரப்படி கட்சி அங்கீகாரம் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு இருந்த தேர்தல் நன்னடத்தை விதிகள், அவங்களுடைய தேர்தல் நாம்ஸ்படி கட்சி அங்கீகாரம் வந்து யானை சின்னம் முதலில் அப்பொழுது இந்த பாமகவுக்கு கொடுக்கப்படும். தேர்தல் கமிஷனால் முதல் தேர்தல் யானை சின்னம். இது நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற பாமகல இருக்கிற நபர்களுக்கு தெரியாது. நான் ஒரு விவாதத்தில் இதை பேசும்போது ஒருத்தன் போடுறான் கமெண்ட்ல, அது வந்து பிஎஸ்பி மாயாவதி கட்சியினுடைய சின்னம்னு போடுறான். அந்த சின்னம்ன்றது உண்மை, அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா பாமக முதலில் என்ன சின்னத்தை, அந்த புரிதல் கூட இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அரசியலே பயிலன்னு அர்த்தம். இன்னும் அங்க இருக்கிறவங்க இப்ப நீங்க நிறைய கமெண்ட் பண்றாங்க, பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருவீங்க. இப்ப இரண்டு கட்சி, இப்ப 2 பிரிவா, அந்த பிரிவு அப்பா பையன் அப்படின்னு பிரிஞ்சு இந்த கட்சி இருக்கும்போது, இந்த அன்புமணியிடம் இருக்கின்ற ஐடி விங்கோ இல்ல அதில் பயணம் பண்ணுங்கிறவர்களோ இல்ல அவர்களை சார்ந்து இருக்கிறவங்களோ பாத்தீங்கன்னா ஒரு புரிதலே இல்லைன்றதுக்கு ஒரு உதாரணம், அன்புமணியினுடைய எந்த பேனர் கட் அவுட்லயாவது ராமதாஸ் ஐயாவுடைய படம் இல்லாம இருக்கான்னு கேக்குறேன். எல்லா இடத்துலயும் இருக்குல்ல. ஆனா அந்த பேனரை வச்சுட்டு கூட்டம் நடத்திக்கிட்டு அந்த பேனரோட இருக்கிற கீழே கமெண்ட்ல பாத்தீங்கன்னா அவன் போடுறான், நீ வந்து ஒரு லூசு. எவ்வளவு ஒரு மனிதனை கேவலமாக ஒரு சித்தரிக்க முடியுமோ அந்த கமாண்டை பூரா டாக்டர் ஐயாவை பத்தி போறோம். இந்த புரிதல் இருக்கா இல்லையான்னு நினைக்கிறீங்களா? ஒரு கட்சியினுடைய நிறுவனர் நீனே போட்டோ வச்சிருக்க, அதற்கு போட்டோ வச்சுட்டு அதுக்கு கீழேயே நிகழ்ச்சி நடத்துற, அந்த நிகழ்ச்சி நடத்திட்டு அந்த நிகழ்ச்சியை பத்தி கமாண்ட் போடுறதுல யாரை பத்தி விமர்சனம் பண்ற? அப்ப இது எதை நோக்கி போகுது? உன்னுடைய அறிவு வந்து எதை நோக்கி போகுது? சரி, ஒரு காலத்துல
அப்பாவும் பையனும் சேர்ந்துட்டா அன்புமணியை பத்தி அந்த பயலுவ என்ன கமெண்ட் போடுவானுவா? அப்போ அது அது சார் இப்படி இருக்கிற இப்படி ஒரு புரிதல் இல்லாத ஒரு இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா அவங்களுடைய ரேஷியோ? அதுக்கு பிறகு இதே மாதிரியான ஒரு விஷயத்தை இவர்கள் கையில் எடுக்கிறான்னு தான் அந்த சின்னமே போய் அங்கீகாரமே போய் மாம்பழம் சின்னம் வந்துச்சு. யானை என்ற சின்னமே ஒரு காலத்தில் போய் திரும்பவும் மாம்பழம் சின்னத்தை இரண்டாவதாக இவங்க அங்கீகாரமாக பெற்றார்கள். இப்பொழுது மாம்பழம் சின்னம் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு நீண்ட காலமாயிட்டு. ஆமா சார். அது கிரேசி பீரியட்ல தேர்தல் கமிஷன் ஏதோ ஒரு அது எப்படி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. வேற கட்சிக்கெல்லாம் கொடுக்கறது இல்லை, இவங்களுக்கு ஏதோ ஒரு இதுல திருப்பி கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த தேர்தலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஆனா அது முடிவு ஆகல அப்படின்ற இல்ல அந்த பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப அங்கீகாரம் இல்லாமல் போய் 4% 4.2% ஓட்டுல வந்து நின்றுட்டாங்க. இது எவ்வளவு பெரிய பின்னடைவு. இப்ப அதுக்குதான் ராமதாஸ் ஐயா என்ன சொல்றாருன்னா, எப்பா ஒண்ணுகிட்ட கட்சியை நான் ஒப்படைக்கும் பொழுது அன்புமணி கிட்ட முதல் அமைச்சராக இந்த கட்சிக்கு கொண்டு வரும்போது 35 வயசுல உன்னிட்ட ஒப்படைச்சேன். அவர் நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க 2 பேர் பிரிவுக்கு காரணம் அவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா உன்னிட்ட ஒப்படைக்கும் போது 6 எம்பி இருந்தாங்க, ஒரு ராஜ்யசபா இருந்தாங்க, மத்திய அமைச்சர்கள் இருந்தாங்க, மாநிலத்தில் 18 எம்எல்ஏக்கள் இருந்தார்கள், திமுக ஆட்சிக்கே ஆதரவு கொடுக்கின்ற சூழ்நிலையும் மத்தியில் அன்றைக்கு வந்து மன்மோகன் சிங் ஆட்சி வந்து ரொம்ப மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆயிட்டு. பாமகனுடைய 6 எம்பி இல்லைன்னா அவங்க ஆட்சி அமைக்க முடியாது. 2 எம்பி தான் ஷார்டேஜ். அப்போ பாமகனுடைய 6 எம்பிக்கு எவ்வளோ பெரிய வேல்யூ பாருங்க. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, இந்த வேல்யூ எம்பியோட இதை வச்சு என்னென்ன பண்ணிருக்கலாம் வன்னியர்களுக்கு. சார் உண்மையாவே சார் இன்னொரு விஷயம் கூட இங்கே சொல்லப்பட்டது இல்லை சார், தமிழ்நாட்டில் யார் அடுத்த ஆட்சியை அமைக்கணும் அப்படின்ற ஒரு பவர் கூட இவர்கிட்ட ஐயா கிட்ட இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு பேசப்பட்ட ஒரு தருணங்கள்லாம் இருந்தது இல்லை. அன்புமணி இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, அதை வேணா உங்களுக்கு நான் அனுப்புறேன், நீங்க அந்த இதில் ஒளிபரப்புங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதில் அன்புமணியோட இதை உங்கள்கிட்ட அனுப்பியிருக்கேன், நீங்க இதில் ஒளிபரப்பிட்டு என்னோட பண்ணுங்க, என்னோட இதை அப்புறம் கண்டிப்பா. இதில் சொல்லியிருக்கிறாருல இந்த பேட்டியில் என்ன சொல்றாரு, 18 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தான் 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தாருன்னு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா, சொல்லியிருக்காரு. அப்போ எங்கேயா போணுச்சு இடஒதுக்கீடை பற்றி நீ கேட்கறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை நாங்கள் வச்சோம்னா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? நீங்கள் பவரில் இருக்கீங்க, உங்களால் தான் ஆட்சி இருந்துச்சுன்னு சொல்லும் போது ஏன் போராட்டம் அது இது எதுவுமே இல்லாமல் நேராக கேட்டே வாங்கியிருக்கலாமே. அப்போ ஏதோ ஒன்று உங்களை தடுத்துருக்குல்ல, ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக நீங்கள் இதை வந்து வாங்கலன்னு சொல்லலாமா? அதை சொன்னால் கூட இவங்களுக்கு கோபம் வருது, அதை கேட்டால் கூட இவங்களுக்கு கோபம் வருது, அதை விமர்சனம் பண்ணால் கூட கோபம் வருது. விமர்சனம் பண்ணாமல் எப்படி இருக்கும்? பொது வெளியில் நீங்கள் அரசியல் கட்சின்னு வந்த பிறகு எப்படி விமர்சனம் பண்ணாமல் இருப்பாங்க? யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாங்க. இந்த நாட்டினுடைய குடிமகனாக இருக்கிற யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். விமர்சனத்தை நீங்கள் எதிர்கொள்ளுங்க, இல்லைன்னு சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுங்க. அப்போ நீங்களே சொல்றீங்க இந்த ஆட்சி இருந்தது 5 வருஷம், நாங்கள் 5 வருஷமா என்னடா பண்ண அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான்னு வச்சுங்க, அவனுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. இது என்ன ஒரு அரசியல் நாகரிகம் அது சார்? இப்போ இந்த இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குல்ல சார், இப்போ அன்புமணி அவர்களா இல்ல ராமதாஸ் அவர்களா, இவங்க 2 பேருக்குள்ளேயே இவ்வளவு சண்டை பிரச்சனை இருக்கும் பொழுது மக்கள் என்னதான் சார் ஒரு மனநிலையில இருப்பாங்க? இல்ல இவங்களோட கட்சியில இருக்கிற ஆளுங்க, இவங்க தொண்டர்கள் எல்லாருமே எந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருப்பாங்க? இப்ப ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்க, 4% ஓட்டு, இப்ப 2 பேர் 2% ஓட்டை பிரிச்சுக்கிட்டதாவே வச்சுங்க. சரி, உங்களுடைய நீங்கள் 4% ஓட்டு வங்கி வச்சிருக்கும் பொழுது மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு போன சட்டமன்றத்தில் நிற்கும் போது நீங்கள் ஜெயிக்கிற எம்எல்ஏ எத்தனை? 5 பேர் தான். ஆனால் பாமகனுடைய வரலாற்றில் தெரியுமா, தனியாக நின்று 4 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. இண்டிபெண்டாக பாமக தனியாக தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நின்று 4 எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்காங்க. தனியாக நின்று 4 எம்எல்ஏ வெற்றி பெறும் பாமகனுடைய சக்தி அதிமுகவோட கூட்டணியில் இருந்து நீங்கள் வாங்கியிருக்கிற எம்எல்ஏக்கள் 5 பேர் தான். அதுக்கு எதுக்கு உங்களுக்கு கூட்டணி? அப்ப உங்களுடைய நீங்க வந்து ஒரு உதாரணம் எடுத்துங்க, ஜெயலலிதா அம்மையார் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய தலைவர் இல்லாத அதிமுகல கூட்டணி பேசும்போது எவ்வளவு சீட்டை நீங்க வாங்கியிருக்கணும்? எம்எல்ஏல போன எம்எல்ஏல ஜெயலலிதா என்ற ஒரு பெரிய ஆளுமை தமிழ்நாட்டில் இல்லை. அந்த கட்சிக்கு மக்கள் தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிற கூடிய ஒரு தலைவர் இல்லை. யாரோ ஒரு அமைச்சராக இருந்த ஒருவரை அந்த கட்சி முதலமைச்சர் ஆக்கியிருக்கு, அந்த கட்சியினுடைய ஆக்கியிருக்கு. அப்ப ஒரு லீடர்ஷிப், மக்களால் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு தலைவர் இல்லாத ஒரு எடப்பாடியார்கிட்ட போய் நீங்க சீட்டு வாங்கணும்னா எவ்வளவு சீட்டை நீங்க மிரட்டி வாங்கியிருக்கணும்? மிரட்டி கூட வாங்க வேணாம், மிரட்டி தான் சொல்றேன். அவரும் சொல்லுவார்ல, நாங்க மிரட்டி தான் வாங்கணும், எத்தனை ட்ரிப் சொல்லியிருக்காரு.
நாங்கள் மிரட்டி வாங்குவோம் சீட்டை, இந்த கட்சியில போயிடுவோம், நீ தரியா இல்லையான்னு மிரட்டுவோம் இன்னொரு கட்சியை. அதிமுக கூட்டணி பேசிக்கொண்டு திமுகவை மிரட்டி சீட்டு கேட்போம், திமுகவோட பேசிக்கொண்டு அதிமுகவை மிரட்டி நாங்கள் சீட்டு கேட்போம். இதெல்லாம் வன்னியர் நலனுக்காகன்னு பேட்டி கொடுத்துருக்காங்க எத்தனையோ முறை. அப்போ உங்க பாணியிலேயே நீங்க மிரட்டி வாங்குறதா இருந்தா எவ்வளவு வாங்கியிருக்கணும்? 117 சீட்டு எங்களுக்கு பாதி 50 கொடுன்னு கேட்கலாம்ல, கேட்கலாம்ல, கோரிக்கை தானே. அவன் தரலன்றது ரெண்டாவது, கேட்டிருக்கலாம்ல. சரி அதுவே இல்ல 50 சீட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம்ல. 50 சீட்டு ஓகே, 50 சீட்டு, ஏன்னா 35 சீட்டு 36 சீட்டு வாங்கின வரலாறுலாம் உண்டு. நீங்க 50 சீட்டு ஒண்ணுமே இல்லாத கட்சியோட போய் கூட்டணி சேரும் போது அப்படி சொல்ல ஒரு தலைவர்களே, சரி தலைவர்கள் இல்லதான் சார், ஆனா அதுக்கும் வந்து எத்தனை மக்கள் கோடிகள் வந்து 20% வாக்குகளோட அவங்களும் இருக்காங்க. நீங்க அதிமுகவுக்கு வாங்க ஓட்டெல்லாம் யாருக்காக வந்த ஓட்டுன்னு நினைச்சீங்க? இப்ப பாக்குறீங்க, இப்ப நடந்த தேர்தல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு நடந்த எந்த தேர்தலையும் அதிமுக ஒரு வெற்றி கூட கிடையாது. ஒண்ணு சொல்றேன் பாருங்க. முதலில் அந்த அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்தார். எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியோடு பாமக நிக்குது தேர்தல். அப்ப என்ன ஓட்டு வாங்குனீங்க நீங்க? எல்லா இடத்துலயும் யாரு அடிச்சா? திமுக அடிச்சுச்சா? எதிர்கட்சியா இருந்துகிட்டு திமுக அடிச்சுச்சா? அதுவும் கலைஞர் என்கின்ற ஆளுமை இல்லாத போது கலைஞருடைய அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சி இதை மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுத்து உட்கார்ந்துருக்கும் போது, எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்துருக்கும் பொழுது மிகப்பெரிய தேர்தல், பாராளுமன்ற தேர்தல். அப்ப பெரிய ஆளுமையா இருந்த அன்னைக்கு கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை வந்து எல்லா இடத்துலயும் தூக்கிட்டு வந்து நிப்பாட்டிட்டாரா இல்லையா? எல்லா எம்பி அடிச்சாரா இல்லையா? சார் ஃபைன் சார். ஆனா நீங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருக்கும் அந்த அரசியல் அனுபவம், அதுதான் சொல்றேன், அந்த அரசியல் அனுபவம் இருந்ததுனால தான் அதை பண்ண முடிஞ்சிச்சு. நீங்க வரலாற்றுல படிப்பீங்கல்ல, தாய் 8 அடி பஞ்சவ குட்டி 16 அடி பையன்னு, அது மாதிரி கலைஞரை விட எதிர்கட்சியாக இருந்து எல்லா எம்பியும் அடிச்ச வரலாறு மாண்புமிகு ஸ்டாலினுக்கு. அதை விட்டுருங்க. மறுபடியும் நடக்கிற சட்டமன்ற தேர்தல், இது அந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்க என்ன பண்ணீங்க? எதிர்கட்சியா இருந்த மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் ஆளுங்கட்சியாக வந்து முதலமைச்சராக உட்கார்றாரு. முதலமைச்சராக இருந்த எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக வந்து உட்கார்றாரு. அப்ப என்ன உங்களுடைய ஆளுமை என்ன? நீங்க கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காரு, நீங்க தொண்டர்கள் விரும்பலன்றது வருது பாருங்க. அப்படியே அடுத்து அதிமுகலயே இப்ப நிறைய வந்து பிளவுகள் இருக்குல்ல சார். இப்ப வந்து அவங்களே வந்து பிஜேபியோட கூட்டணி போனதுனால எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தொண்டர்களே மாதிரி சொல்லப்படுது. அதாவது ஒரு அரசியல்ல சார் அதே மாதிரி தானே சார் இப்ப பாமகக்கும். இல்ல அதுதான் சொல்றேன், பாமகவையும் தான் சொல்றேன். இப்ப பாமக அதனாலதான் சொல்றேன், அப்படி தனித்தனி நான் சொல்றது, பாமக ஒன்றாக இருக்கும் பொழுது, இவர்கள் வலுவே இல்லாத அதிமுக இருக்கும் பொழுது ஏன் இந்த சீட்டை நிறைய நீ கேட்டு வாங்கலன்றதுதான் கொஸ்டின். எம்பியில தோத்துட்ட, நீ எம்எல்ஏல எங்கடா ஜெயிக்க போற? நீங்க ஒன்னும் இல்ல, உங்க வேல்யூவே இல்லை உங்களுக்கு, அதனால எங்களுக்கு சீட்டு அதிகமா கொடுங்க அப்படின்னு கேட்டு நீங்க ஒரு 50 சீட்டு வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க ஆளுமை. நான் சொல்றது பாமக ஒன்னா இருக்கும் போதே உங்களால ஒரு 50 சீட்டு வாங்க முடியல, 23 சீட்டு தான் வாங்கினீங்க நீங்க. அப்ப 23 சீட்டு நீங்க அதிமுகல ஒரு தலைவரே ஒரு டயர் நக்கின்னு சொன்னார்ல எடப்பாடியே, அங்க இருக்கிற அமைச்சர்ல டயர் நக்கி பயில்வோன்னு யாரு சொன்னது? அன்புமணி சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. அப்ப அந்த டயர் நக்குன ஒரு ஆளுகிட்ட போய் நீ கேட்கும் போது எவ்வளவு கேட்கணும்? நீ ஓரளவுக்காவது வாங்கிருக்கணும்ல சீட்டு. சார் நைட் வரைக்கும் அதிமுகவோட பேச்சுவார்த்தை இருந்துட்டு மறுநாள் காத்தால பிஜேபிக்கு தாவனதுனால தானே சார். அது வந்து அது வந்து நீங்க சொல்றது எம்பி தேர்தல்ல. நான் சொல்றது எம்எல்ஏ தேர்தலில். அதுக்கு முன்னாடி நீங்க டயர் நக்கின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ தேர்தல் வரும்பொழுது 23 சீட்டை மட்டும் நீங்க வாங்குறீங்க. அப்ப பாஜகவும் கூட்டணி தான், பாஜக அதிமுக பாமக கூட்டணி. அப்ப நீங்க ஏன் ஒரு மிகப்பெரிய அளவுல சீட்டு பேரத்தை கேட்டு வாங்க முடியலன்னு அந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா, அதுக்கும் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன். அந்த வீடியோவில் ப்ரெஸ் மீட், அந்த அவங்கள்ட்ட அதிமுகவோட பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துவார். இந்த ப்ரெஸ் மீட் இதை ஒளிபரப்புங்க பாருங்க, இதிலே இவருடைய சுயரூபம் தெரிஞ்சு போயிடும். இந்த ப்ரெஸ் மீட் பார்த்தீங்களா, இதில் தெரியும், மக்கள் பார்த்தாங்கன்னாவே தெரிஞ்சிடும் எதனால் இந்த பேரம் படிஞ்சிச்சுன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ உங்கள் அதுக்கும் ஆளுமை இல்லை. இப்போ ரெண்டா போகும்போது நீங்கள் எவ்வளோ கேட்பீங்க? நீங்கள் ஏற்கனவே 23 சீட்டு தான் நீ வாங்கியிருக்க, இப்போ அப்பாவும் பையனும் தனித்தனியாக போயிட்டீங்க, அதிமுக எவ்வளோ கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? சரி ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ அதிமுக யாரோட கூட்டணி வைக்கும் அப்படின்றத இன்னும் டிசைட் பண்ணலையே, அதுக்குள்ள நீங்கள் எப்படி சார் இதெல்லாம் சொல்றீங்க? அதிமுகவோட கூட்டணி பேசினா இப்போ அன்புமணி பேசுறாருன்னு வச்சுங்க, அன்புமணி வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கான்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? அப்போ என்டிஏ கூட்டணியில் அதிமுகவும் இருக்கு.
ரைட்டா? சுத்தி சுத்தி எல்லாமே ஒரே அப்ப விஷயம். வந்து அவர் போய் ஓட்டு இப்போ வந்து சீட்டு கேட்கிறாருன்னு வச்சுங்க, எடப்பாடி வந்து ஒரு கட்சியை வந்து அவர் கட்சி காலியாவதோ இல்லையோ அவர் கூட இருக்கிற கட்சியை காலி பண்ணக்கூடிய பெரிய சக்தி வாய்ந்தவர், அதுல திறமையானவர். எனக்கு தெரியும், பயணம் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். அப்ப என்ன என்ன எவ்வளவு சீட்டு தரேன்னு சொல்லுவாரு? அப்பாவும் பிள்ளையும் ஒன்னா இருக்கும் பொழுதே நீங்க உங்களுக்கு கொடுத்த சீட்டு 23. இன்னைக்கு அவரு வன்னியர் சங்கம் அவங்க அப்பா கையில இருக்கு. வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் மிகப்பெரிய ஓட்டு வங்கி இருக்கிறது வன்னியர் சங்கம் தான் பாமகவுக்கு. வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் அங்க இருக்கிறாரு. வன்னியர் சங்கம் உங்க அப்பாட்ட இருக்கு. அப்ப உனக்கு நான் சீட்டுனா எவ்வளவு கொடுக்க முடியும், நீனே சொல்லுப்பா அப்படின்னு சொன்னா இவர் எவ்வளவு கேட்க முடியும்? எவ்வளவு கேட்பாரு? எவ்வளவு கேட்க முடியும்னு கேட்கிறேன். நான் 23 நீங்க ஒன்னா இருக்கும்போது கேட்டுட்டீங்க, ஓகேவா? இப்ப 2 பேரா இருக்கும்போது நீங்க ஒன்னா இருக்கும்போது 23 கொடுத்தம்பா. இப்ப நீங்க 2 பேரும் வேலைக்கு இருக்காங்க. சரி, இப்போ உங்களுக்கு பலம் காட்டுங்கன்றது அவரும் கேட்க மாட்டாரா சார்? யாரு? சரி, அது இப்போ அதிமுக இப்போ எடப்பாடி அவர்களே சரி 23 23 கண்டிப்பா கொடுக்க மாட்டாருன்னே வச்சுக்கோங்க. 23 உனக்கு 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது நான் கொடுத்துருக்கேன்ப்பா சரி, போன இப்போ தேர்தல்ல. அதான். இந்த தேர்தல்ல நீங்க 2ஆ போயிட்டீங்கப்பா. எவ்வளவுப்பா சீட்டு வேணும்னு கேட்டா அன்புமணி என்ன சொல்லுவாரு? பேரம் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதான் பேரம் பேசுறேன். அப்ப எவ்வளவு கேட்பாரு? 50 கேட்க முடியுமா? அதெல்லாம் வாய்ப்பு இல்ல சார், உண்மையாவே. அப்ப அப்ப பாதி ஒரு 11 சீட்டு சார் கொடுங்க. நான் வந்து என்ன தெரியுமா சார் எதிர்பார்க்கிறேன், இப்போ அதுக்கு முன்னாடி வந்து அப்பா பையன் சேர்றதுக்கான வாய்ப்பு வாய்ப்பே கிடையாது. நான் தான் சொல்றேன், வாய்ப்பே கிடையாது. 2 பேரும் சார். சரி சார், அப்படி பார்த்தா கூட இல்ல சார். இப்போ இவர் வந்து ஏடிஎம்கேவும் இல்ல அதான் ஐயா அவர்கள் ஏடிஎம்கேவும் இவர் வந்து பிஜேபி அப்படின்னா கூட இப்ப திருப்பியும் 4 அது எப்படி சார்? அது எனக்கு இது எப்படி சொல்றதுனே தெரியல சார். திருப்பியும் எல்லாருமே ஒரே கூட்டணியில தானே சார் போயிருப்பாங்க. அப்ப தனித்தனியா வந்து உங்களுக்கு ஒரு 10 சீட்டு உங்களுக்கு ஒரு 10 சீட்டுன்னு பிரிச்சு கொடுப்பாங்களான்னு அதான் கேட்கறேன்ல. நான் வந்து ராமதாஸ் ஐயாவை அப்படியே விட்டுருங்க. அவர் வந்து அதிமுக கூட்டணிக்கு போவே மாட்டாருன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஸ்ரீகாந்தி அவர்கள் இப்ப நடந்தல கூட்டம், அதுல என்ன பேசுனாங்க? பாஜகவுடைய தாய் அமைப்பான ஒரு அமைப்புக்கு நீங்கள் ஆதரவு நீங்க தெரிவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கைகூலின்ற அளவுக்கு சொன்னாங்க சார். நீங்க சொல்லலாம் சார் எந்த ஒரு வார்த்தை. அவங்க பேசுனது உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க, அப்படியே வீடியோ. அவங்க பேசுனது உங்க வீடியோ அனுப்பிடாத போடுங்க சொன்னாங்கல்ல. அப்ப நீங்க வந்து எங்களை திமுக கைகூலின்னு சொல்றீங்களா, நீங்க அவர்களுடைய கைகூலியான்னு கேட்டாங்க. அப்பனா அங்க போறதுக்கான வாய்ப்பு என்டிஏல இல்லைன்றத வச்சுக்கலாமா? பொதுவெளியில ஸ்ரீகாந்தி பேசுறாங்க, யார அன்புமணிய நீங்க பாஜகவினுடைய கைகூலியான்னு பேசிட்டாங்க. அப்ப என்டிஏ கூட்டணிக்கு இவர்கள் போக மாட்டாங்கன்றத நம்ம வச்சுக்கலாமா? அப்ப இவங்க திமுகவோட சேர்ந்துருவாங்க. இருங்க, நான் அதுக்கும் சொல்றேன் உங்களுக்கு. அப்படி வச்சுக்கலாமா? இந்த ஸ்பீச்சினுடைய சாராம்சம் அப்படி வச்சுக்கலாமா? நீ வந்து அவங்களுடைய கைகூலின்னு ஒருத்தங்களை சொல்லிட்டாங்கன்னா அந்த கூட்டணிக்கு நீங்க போக மாட்டீங்கன்னு வச்சுக்கலாமா? அப்படிதானே நம்ம நினைக்க தோணுது பொதுமக்களா சார்? ஆமா சார். அப்ப இவங்களோட பாயிண்ட்டும் கரெக்ட் தான் சார். ஏன்னா அப்படி அவங்க நினைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபிக்கு இவர் அன்புமணி அவர் போகும்போதே அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கணுமே. அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு இல்லன்றது கன்ஃபார்ம் பண்ணாதான் வச்சுக்கலாமா? அடுத்த ஒரு வார்த்தை என்ன பண்றாங்க, ஆட்சி மாற்றம் வேண்டும்ன்றத ஒண்ணு கொண்டு வராங்க அங்க. அந்த ஆட்சி மாற்றம் வரும்பொழுது அதுல நாங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவோன்றாங்க. கூட்டணி ஆட்சியில் இந்த ரெண்டுமே திமுக ஒத்து வராதா? அப்ப இவங்க நான் சொல்றேன், புரியுது சார். அவங்களுடைய ஸ்பீச்சை வச்சே சொல்றேன். நான் ஏசியமாவோ ஒரு பெரிய ஜோசியமா தான் சொல்லல, ஸ்ரீகாந்தி அவர்களுடைய ஸ்பீச்சை வச்சு உங்களுக்கு சொல்றேன். அப்ப தாவேக்காக்கு போயிடுவாங்களா சார்? அது ஒரு வாய்ப்பு இருக்கா? அந்த ஒரு வாய்ப்பு மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கு. ஆமா சார். ஏன்னா இப்ப அவங்க திமுகவோட கூட்டணியில கண்டிப்பா போகவே முடியாது. பிகாஸ் அந்த டே ஒன்ல இருந்தே அவங்களுக்கு அந்த ஐடியா இல்லைன்னு வச்சுப்போம். இப்ப இவர் வந்து என்டிஏ அதாவது பிஜேபியில கூட்டணி போனதுதான் இவருக்கு அதிருப்தியா இருக்கு. இப்ப எல்லாருமே ஒரு கூட்டணியில இருக்காங்க. சோ இங்க போறதுக்கான வாய்ப்புகளும் இல்ல அப்படின்னா அடுத்ததா தாவேகா மட்டும் தானே சார் இப்ப எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு கட்சியா போறாங்க வச்சுங்க. ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் அவங்களுக்கு இருக்கு. என்ன இருக்குன்னா, டாக்டர் ஐயாவை பொறுத்தவரை அவருடைய ஆரம்ப காலத்திலேருந்து நான் பணியாற்றி அவர் கூடயே இருந்திருக்கிறேன். இப்போ கூட 2 பேருக்கு பிரச்சனை வரும்பொழுது அவர் வந்து கண்ணீர் விட்டு ஒரு ட்ரிப் பேட்டி கொடுக்கும்போது நான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நேராக போய் சந்திச்சேன். அவரை விட்டு பிரிந்து என் அளவுக்கு அவரை எதிர்த்து அரசியல் பண்ண நபர்களே தமிழ்நாட்டில் கிடையாது. 93 தொடர்ச்சியாக எதிர்த்து அவர்கள் செய்கின்ற அவர் மீது வழக்கே பதிவு பண்ணலாம். அந்த அளவுக்கு எதிர்ப்பாக இருந்த என்னை நான் போகும்பொழுது என்னை கட்டி அணைத்து அரவணைத்து என்னிடம் நான் சந்திச்சுட்டு வந்தேன்னு வச்சுங்க. அப்போ நான் எதுக்காக சொன்னேன்னா, நான் வெளியில் வந்து அப்போ சொன்னேன், எங்கள் 2 பேருக்கும் கருத்து முரண்பாடு அரசியல் ரீதியாக இன்றைக்கும் உண்டு. ஆனால் நான் வந்தது அவருடைய வயது மூப்பின் காரணமாக அவருக்கு இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை வரும்போது அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. அதுக்காக வந்தோம். இதில் அரசியல் கலப்பே கிடையாதுன்னு பேட்டி கொடுத்துட்டு வந்தேன் வெளியில், அவர் வீட்டு வாசல்ல தைலாபுரத்துல. அதனால
இன்றைக்கு வந்து அவர் வந்து என்னன்னா அந்த வன்னியர் சங்க காலத்திலிருந்தும் சரி, அதற்கு பிறகு இருக்கின்ற காலத்திலும் சரி, அவர் வந்து ஒரு நடிகர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்பயுமே ஒண்ணா வரமாட்டார். ஆமா சார். நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா சார். நிறைய விஷயங்கள், நிறைய பெரிய ஆமா. போராட்டங்கள், தியேட்டர்ல கிழிக்கப்பட்டது, திரை கிழிக்கப்பட்ட வரலாறுலாம் உண்டு. அவருக்கு அதுல உடன்பாடு ரொம்ப கிடையாது. அப்ப என்ன முடிவு பண்ணுவாருன்னு நினைக்கிறேன்னா, அவரோட பயணம் பண்ணி இருக்கிற வாய்ப்பு இருந்து, அவருடைய மைண்ட் செட்டப்ப நான் சொல்றேன். நம்ம தனியா நின்னே 4 சீட்டு ஜெயிச்சிருக்கோம். தமிழகத்து வரலாறு உண்டு. 234 தொகுதியிலயும் கேண்டிடேட் போடு. நம்ம பலம் என்னன்றத என் பையன்ட்ட காமிப்போம். வாய்ப்புகள் இருக்கா அப் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 100% வாய்ப்புகள் இதுக்கு இருக்கு. தனியா நின்னு 4 சீட்டு கேட்குறோம். நம்ம என்ன போய் கேட்டா, ஆளுக்கு 10 சீட்டு குடுங்கன்னு சொல்ல வரோம். 10 சீட்டு வாங்கி, நம்ம ஒரு 3 சீட்டு, 4 சீட்டு ஜெயிக்கிறத தனியா நின்னு எவ்வளவு ஓட்டு வங்கி காமிச்சா தான் நீங்க தேர்தல்ல ரெகக்னைஸ் ஆக முடியும். சரி சார். சரி சார். உங்களோட பாயிண்ட்டுக்கே வரேன். இப்போ இந்த க்ஷணம் சார், அன்புமணி அவர்களுக்கு ஆதரவு, இல்ல ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு ஆதரவு அப்படின்னு நீங்க பார்க்கறது ஒரு பார்வை எப்படி சார் இருக்கு? அன்புமணி கிட்ட பொறுப்பாளர்கள்லாம் இருக்காங்க. அது ஒரு கட்டடம் இருக்குன்னா, கட்டடத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்லாம் அன்புமணிகிட்ட இருக்கு. அஸ்திவாரம் இருக்குல்ல, அது ராமதாஸ்கிட்ட இருக்கு. எது வேல்யூன்னு பார்த்துங்க. அஸ்திவாரம் என்பது வன்னியர் சங்கம். வன்னியர் சங்கத்திட்ட தான் ஓட்டு வங்கி இருக்கு. அஸ்திவாரம் ஆடுனுச்சுன்னா பில்டிங் நீங்க என்ன பெருசா கட்டி என்ன பண்ண போறீங்க? சரி, அப்படி இருக்கும் பொழுது இப்பயே நிறைய பேரு அந்த கட்சியில இருந்து வெளியில போயிட்டு தான் வந்து இப்போ நிறைய சொல்லப்படுதே சார். அது எந்த அளவுக்கு உண்மை? ஆமா, இவர்கள் என்ன பண்றாங்க, 2 பேரும் ஒண்ணா சேருவாங்கன்ட்டு 2 தொண்டர்களும் தலைவர்களும் அப்படியே பார்த்துட்டே வந்தாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இருவருடைய கருத்து பரிமாற்றம் இருக்குல்ல, இவங்க பேசுறது அவங்க பேசுறது கருத்து பரிமாற்றம் வந்துட்டு இருக்கும்போது இவர்கள் இருவரும் சேருவதற்கான வாய்ப்பே இல்லை என்ற முடிவுக்கு வராங்க. வந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா, இப்போ 30-35 வருஷத்தை நம்ம அரசியல்ல இருந்து வீணடிச்சிட்டோம் இந்த கட்சிக்கு. அதனால எதிர்காலம் கருதி வருகின்ற தேர்தலில் எம்எல்ஏ எலெக்ஷன் வருது, நம்ம முதல்ல எங்கேயாவது ஒரு கட்சியில போய் நம்ம ஐக்கியமானாதான் நம்மளுடைய அரசியல் அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைக்குன்னு வேற கட்சியை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை சார் இருக்கிறதே அதிமுக, திமுக, இப்ப தாவேகா புதுசா வந்திருக்கிற கட்சி. தாவேகாக்கே இன்னும் ரெகக்னிஷன் இங்க வரல அப்படின்னு பார்க்கும்போது, அதிமுகவும் சரி திமுகவும் சரி எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு வந்து, அதாவது இந்த கட்சியில இருந்து வெளில போனவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க இவங்க ஆரம்ப காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா வேற கட்சி மாதிரிலாம் இல்லாம எல்லா திராவிட கட்சிகளோடையும் எதிர்த்தே அரசியல் பண்ண வச்சுட்டாங்க. அதனால இவங்க போய் ஒரு கட்சியில சேரும் பொழுது அந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்குமான்றதே பெரிய பிரச்சனை. அதுதான் சார். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல இவர்கள் வருகின்ற உள்ளாட்சியிலேயாவது நம்ம ஏதாவது வாங்கிக்கலாம், ஒரு சேர்மன் ஆயிடலாம், ஒரு ஒன்றிய கவுன்சில் ஆயிடலாம், ஒரு மாவட்ட கவுன்சில் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் இப்பொழுது வேற திராவிட கட்சிகளை நோக்கி பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க. சார், இப்போ மக்களோட மனநிலை இப்படியே நீங்க 2 பேரும் ஒரு கட்சிக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்காக நாங்க ஆதரவு தெரிவிச்ச இந்த சமூகத்துக்கும் இந்த மக்களுக்கும் உங்களோட ஒரு என்ன செய்ய போறீங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அங்க கிரியேட் ஆகும்ல சார். அது இவங்க 2 பேருமே யோசிக்கலையா? யோசிச்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? இது யாரு, இந்த பிரச்சனை யார் முடிவு கொண்டு வந்திருக்கணும்? அன்புமணி தான் கொண்டு வந்திருக்கணும். ராமதாஸ் ஐயா கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் இந்த கட்சியினுடைய நிறுவனர், இந்த கட்சியை உருவாக்கியவர். சார் என்ன இருந்தாலும் சார், இந்த நிறுவனர் அப்புறம் தலைவர் இல்ல சொல்லிடுறேன். அவங்க இப்போ ஒரு 2 பேருக்குள்ள டிஸ்பியூட் வந்துட்டு, டிஸ்பியூட் எப்போ வருது, எப்போ வருதுன்னா, அன்புமணி அவர் ஐயா என்ன சொல்றாருன்னா, இந்த தலைவர் பதவியை நான் 6 மாசத்துக்கு மட்டும் தான் வச்சுக்கிறேன்னு சொன்னார். நல்லா ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு என்கிட்ட இருக்கட்டும் அந்த தலைவர் பதவி. 6 மாசம்ன்றது தேர்தல் முடிஞ்சு ஒரு 15 நாள், தேர்தல் முடிஞ்சு ஒரு 15 நாள் வரைக்கும் என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம் சொல்லிரு, அதுக்கு என்ன காரணமா அவர் நினைச்சிருப்பாரு, இந்த தேர்தலை நான் தலைவராக இருந்து நான் வழி நடத்தினால்தான் பாமகவுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கிறார். அதுதான் சொல்றாரு. அப்ப எடுக்கிறாரு. அப்ப ராமதாஸ் ஐயா அவர்கள் செஞ்சது ரைட்டுன்னு அன்புமணி சொன்னதை உங்கள்கிட்ட உங்க வீடியோ அனுப்புறேன், அதையும் போடுங்க. அவர் இந்த தலைவர் பதவியை எடுத்து செயல் தலைவராக இவர் போட்ட உடனே தருமபுரி பக்கத்துல ஒரு கூட்டத்துல பேசுறாரு யார், அன்புமணி. அந்த கூட்டம் முதல் கூட்டம் தான். அந்த கூட்டத்தில் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தான் அடுத்தடுத்த மேட்டரே நடக்குது. 2 பேருக்குள்ள பிரச்சனை. அங்க என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் கூட்டத்துல என்னுடைய பதவியை ஏன் என்னுடைய தகப்பனாராகிய நிறுவனர் ஐயா அவர்கள் எடுத்தார் என்பது எனக்கு தெரியவில்லை. நான் என்ன தவறு செய்தேன் என்று தெரியவில்லை. என்னை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு செயல் தலைவராக போட்டு விட்டார். என்ன காரணம் என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே இவர் பதில் சொல்லி ஆகணும்ல, இல்லைன்னா அவரு அன்புமணி சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஆயிடும்ல. வீட்டுக்குள்ள பேசி முடிச்சு அப்பா மகன் இல்லைங்க, அது பொதுவெளியில அவர் சொல்றாரு. அப்ப தலைவர் பதவியை எடுக்கக்கூடிய அதிகாரம் ஐயாவுக்கு இருக்காருன்னு வச்சுக்கலாமா? அந்த பேச்சை வச்சு இன்னைக்கு நீங்க லீகலா போறீங்க, அதெல்லாம் 2வது.
முதல் நீங்க பேசும்போது என்ன பேசுறீங்க, இது ஏன் என்னை எடுத்தாரு அப்படின்னு எனக்கு இந்த நிறுவனர்னு கேளுங்க மக்கள் உண்மை. கேளுங்கன்னு நீங்க உரிமை கொண்டாடும் போது அந்த எடுக்கக்கூடிய சக்தி அப்பாவுக்கு இருக்கு, நிறுவனருக்கு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். வச்சுக்கலாமா அப்படி? ஆ. அதற்கு பிறகு அவர் வியாழக்கிழமை இனிமேல் கூட்டம்பா, பிரஸ் மீட்டுப்பா. அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, அன்புமணி வேண்டுகோளுக்கு என்னங்க என்ன கேட்கிறாரு, நான் என்ன தப்பு பண்ணேன், நீ எதுக்கு எடுத்தேன்னு கேட்கிறாரு. நீ என்னென்ன தப்பு பண்ணியோ பெரிய லிஸ்ட் அவர் வெளியிட்டார். இதான் நடந்தது. அன்புமணி கேட்டு அவர் பேசாம இருந்தாருன்னா அது வெளியிட்டு இருக்க மாட்டாரு. இந்த பிரச்சனை கூட சுமூகமா கூட போயிருக்கும். சார் ஒருவேளை அன்புமணி அவர்களுக்கு ஆதரவாளர்கள் வந்து ஏதாவது அவருக்கு இந்த மாதிரி ஏதாவது தவறான வழிகாட்டுதலை கொண்டு போறாங்க, வழிகாட்டுதல்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க சொல்றாங்கல்ல ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு தவறான ஆமா வழிகாட்டு. சார். நான் சொல்றேன் அன்புமணியை தான் யாரோ தவறா வழி நடத்துறாங்க. சார் ஏன் வழி நடத்துறாங்கன்னு கேளுங்க. இப்ப 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துட்டு ரொம்ப முத்தி போச்சு. இப்ப 2 பேருக்குள்ள யார் வேணாலும் சொல்லி கொடுக்கட்டும். இங்க இருந்து தைலாபுரம் எவ்வளவு தூரம், 2.5 மணி நேரம் தானே. நேரா கார் எடுத்துட்டு போய் மெட்ராஸ்ல இருந்து போங்க. போய் அப்பா என்னப்பா நீ நான் என்னப்பா செஞ்சேன், நான் என்ன தப்பு பண்ணப்பா, நீ தலைவர் 6 மாசம் தானே இருக்குன்னு இருந்துக்கப்பா, நான் செயல் தலைவராக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்களாம். வன்னியர் நலன் கருதி செய்யலாம். ஏன் உங்களுக்கு உங்களை அதை தடுக்குது? அன்புமணியை ராமதாஸ் வந்து உங்க காலில் விழணும்னு அப்போ ஆசைப்படுறீங்களா? அப்பா நிறுவனர் அவங்க வந்து உங்கள்ட்ட நிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இப்ப அவரோட பொண்ணையே வந்து திருப்பியும் அவங்களுக்கும் வந்து ஒரு பொறுப்பை கொடுத்து அவங்களையும் மேடைக்கு மேடை பேச வச்சு இது குடும்பம். அதுவும் அன்புமணி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான். ஏன்னா ஒரு இங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரெகுலர் செக்கப்புக்கு வந்தார் ஐயா அவர். ஆமா சார். அங்க வந்து இவர் என்ன பேட்டி கொடுத்துருக்கிறாருன்னா, சில பேர் சொல்லுவாங்கல்ல, நான் அடிச்சனான்னு போட்டு அடிச்சுட்டே இருப்பான்ல, நான் இப்படி அடிச்சனான்னு ஒரு இந்த காமெடிலாம் வரும்ல, அது மாதிரி அங்கேருந்து வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, ஐயா அவர்களுக்கு உடம்பு சரியில்லை, ஐயா அவர்களுடைய இது வந்து இதாக இருக்குது, பண்ணியிருக்காங்க, ஆஞ்சோ பண்ணியிருக்காங்க, உடல் நலம் சரியில்லை, ஏஜ் இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, ஐயா உடம்பை பார்த்துக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், வயிறு மூர்ப்பு காரணமாக இது பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து என்ன சொல்கிறார், ஏதாவது ஒன்றுக்கு ஐயாவுக்கு ஆனிச்சுன்னா கூட இருக்கலாம், சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்னத்தை நோக்கி போகுது மக்கள்கிட்ட? அவரை நம்பி வந்திருக்காங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்கல்ல. இப்போ அவங்களுடைய மனநிலைமை அன்புமணி சொல்கிறாரு, அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்களாம் சும்மா விட மாட்டோம், அப்பா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காரு போல இருக்கு, ஏஜ் அப்படின்ற மனநிலைமையே உருவாக்குறாரு. நம்பி நாளைக்கு போனா அன்புமணி சொல்ற மாதிரி ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்றது, யாரை நம்பி போய் நத்தாட்டில் நிற்கிறது அப்படின்ற ஒரு பயம் வரும்ன்றதுக்காக. ஐயா அறிவாளி இல்லையா? ஐயா அவர்கள் அறிவாளி இல்லையா? அதுக்காக பொண்ணை கொண்டு வந்து கொடுக்குறாரு, உள்ள செயல் தலைவராக போடுறாரு. எனக்கு ஏதாவது ஒரு மருத்துவ ரீதியான பிரச்சனை வந்துச்சுன்னா என் பொண்ணு இதை வழி நடத்துவாங்க அப்படின்ற கொண்டு வர்றாரு. அப்படி வச்சுக்கலாமா? சரி, அப்ப அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அனுபவம் இருக்கா அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். நீங்க அனுபவம் என்பது வெளியில் தெரிஞ்சு கொண்டே செல்வது ஒரு அனுபவம், பொதுமக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு அரசியல் பண்ணுவது ஒரு அனுபவம், மிகப்பெரிய ஆலோசகராக உள்ளே உட்காந்துக்கிட்டு சாணக்கியத்தனமாக இருப்பது ஒரு ஆளுமை அரசியல்ல. இவங்க அப்பா கூடயே இருந்து டிராவல் பண்ணவங்க, அப்பா உங்களுக்கு விஷயம். அன்புமணி அவர்கள் கூட படிச்சுட்டு வெளியில ஹாஸ்டல்ல அங்க இருந்து வெளியில படிச்சுட்டு அப்பாவுடைய முழு பவரும் தெரியாத ஒரு நபர். அவர் டிராவல் பண்ணதே கூட கிடையாது, ரொம்ப அதிக நாள் கூடயே டிராவல் பண்ணது ஸ்ரீகாந்தி அவர்கள் தான். அவர் தான் பெரிய பொண்ணு, இன்னொரு பொண்ணு கவிதான்னு ஒன்று இருக்காங்க அடுத்த. இப்ப அவர்கள் கூடயே இருந்து பயணம் பண்ணும் போது அவருடைய ஒரு அசைவும் தெரியும்ல அரசியல்ல, எப்படி கூட்டணி பண்ணாங்க, எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்றது கூட ஒரு பண்ணிக்கிட்டாங்கன்றதுக்கு தானே பொதுக்குழுல அவ்வளவு பெரிய அங்கீகாரம். இப்போ இந்த பொதுக்குழுல மக்கள் எல்லாரும் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்றத பொறுத்து தானே சார் இப்போ இந்த கட்சி யாருக்கு பொதுக்குழு இப்ப கூட்டினாங்களா, கடைசியா கூட்டின பொதுக்குழுல ஸ்ரீகாந்தியோட ஸ்பீச்சை பாத்தீங்களா நீங்க? பார்த்தேன் சார், நானும் கேட்டேன். இப்ப 6 நாளைக்கு முன்னாடி யாராவது அப்படி ஒரு இந்த விமர்சனம் பண்ணவங்க எல்லாம் ஒரு கேள்வி கேட்டாங்க பாத்தீங்களா, டேய் நீங்க எல்லாம் யாருடா அப்படின்னு கேட்டாங்கல்ல. இதை விட உங்களுக்கு வேணும் ஒரு அன்புமணி அவர்களே நிறைய வந்து சாடி அவங்க பேசியிருக்கிறதா நிறைய விஷயங்கள் வந்து. ஆமா, அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். நீங்க இவ்வளவு பிரச்சனை வந்து ஒரு விதத்துல யாரு அவங்க சொந்த அக்கா, ஒரு விதத்துல சம்பந்தி. நீங்க அங்கதான் பொண்ணு கொடுத்துருக்கீங்க, அவங்க பையனுக்கு தான் பொண்ணு கொடுத்துருக்காரு அன்புமணி, ஒரு விதத்துல சம்பந்தி, ஒரு விதத்துல அக்கா. அப்ப நீங்க ஒரு ஸ்டேஜில் இந்த வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், இளைஞர்கள், வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த முன்னோடிகள், இவங்கெல்லாம் இப்படி ஒரு குடும்ப சண்டை வந்து இந்த சமுதாயத்தில் ஒரு லீடர்ஷிப்பாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டுன்னா நாளைக்கு பிள்ளைங்க எல்லாம் அப்பாவை மதிக்குமா இந்த சமுதாயத்தில்? 2 கோடி வன்னியர்களுக்கு நீங்க சொல்ல வர்ற கருத்து என்ன நினைச்சு பாருங்க.
நீங்க 2 கோடி, நீங்க சமுதாய தலைவரா வந்திருக்கீங்க நீங்க. சார் எனக்கு இங்க இன்னொரு கேள்வியும் இருக்கு சார். இப்போ இந்த 2 கோடி மக்கள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஜெனரேஷன்ல இருக்கிற அப்பாக்கள் எல்லாருமே வந்து வன்னியர் சங்கம் அப்புறம் வந்து இவங்களுக்கு பாமகக்கு ஓட்டு போடுறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் இருக்கிற மக்கள் வந்து அந்த பசங்க டீனேஜ் பசங்க இல்ல மிடில் ஏஜ் பீப்புள் இருக்கவங்களும் இவங்களுக்கே ஓட்டு போடுவாங்க. நீங்க எப்படி சார் நம்புறீங்க? யாருக்கு போடுவாங்கன்னு? பாமக அவங்களுக்கே எங்க போடுறாங்க? முதல் பண்ணும் போதே ஓட்டு விழுலன்றன. அதுதான் சார் நானும் ஃபர்ஸ்ட் இவங்க கட்சி ஆரம்பிக்கும் போதே ஓட்டு போடல. அப்ப இப்ப 4%ல கொண்டு இவங்களுடைய ரேஷியோ என்னன்னா வேறு கட்சியோட கூட்டணி சேர்ந்து அந்த ஓட்டுல இருந்து இவங்க எம்எல்ஏ எம்பி ஆகிக்காங்க. வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் சார். தொடர்ந்து அதுதான் சார். நீங்க தனியா நிக்கும் போதெல்லாம் அவங்களுடைய பெரிய தோல்வி. எப்படி சார்? அதுதான் சார். இப்போ நீங்க இந்த நீங்க சொன்னீங்கல்ல 234 தொகுதிகளையும் நீங்க ஆள வைய அப்படின்னு இவர் வந்து தன்னோட தனி பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னும் போது எப்படி அது எந்த ஒரு பேசிஸ்ல அவர் வந்து நிரூபிப்பாரு? எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கு. அவங்களுக்கு 234 தொகுதிக்கும் கேண்டிடேட் இருக்காங்க. முன்னாடி கூட கேண்டிடேட் இல்லாம இருந்தாங்க ஒரு காலத்துல. இன்னைக்கு கேண்டிடேட் கையில இருக்காங்க. இந்த 234 தொகுதிக்கும் பல கோடி ரூபாய் செலவு பண்ணுவதற்கான ஆளும் ஒரு கையில இருக்காங்க. அது எனக்கு தெரியும், அது ஐயாவுக்கும் தெரியும். அப்ப இவ்வளவு பணம் செலவு பண்றதுக்கும் ஆள் இருக்கு, கேண்டிடேட்டுக்கும் ஆள் இருக்கு. நீ அதிமுகவோடையோ வேற கட்சியோட சேர்ந்து நான் சீட்டு வாங்கி 10 சீட்டு வாங்கியோ இல்லை 20 சீட்டு வாங்கியோ 4 எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு நான் தனியா நின்று ஒரு 4 எம்எல்ஏ ஜெயிக்கிறேன். 234 4 ஜெயிக்க முடியாதா? அன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத காலத்துல ஜெயிக்கும் போது இன்னைக்கு இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும்போது ஜெயிக்க முடியாதா சார்? அது சார் நீங்களும் இதை யோசிக்கணும் சார். அப்ப அவ்வளவு பேர் வந்து அந்த காலகட்டமும் இந்த காலகட்டமும் இப்ப இருக்கிற ஜெனரேஷனும் எவ்வளவு வேறுபடுது இல்ல சார்? அம்மா வேறுபடும். அதான் சொல்றேன், 4 தானே நான் சொல்றேன். ரொம்ப அதிகமான தொகுதி அவர் ஆசைப்படுறேன்னு சொல்ல 4 தொகுதியில ஜெயிச்சுட்டு கட்சி அங்கீகாரம் ஆயிட்டுனா அப்ப வந்து அன்புமணி கிட்ட தன்னுடைய ஆளுமையை அவர் நிரூபிச்ச மாதிரி ஆயிடும்ல சார். இப்ப நீங்க ஆளுமையை நிரூபிக்கணும் தான் இப்போ சார் இப்ப வரைக்கும். ஆமா, அவங்க ரெண்டு பேரும் இப்ப என்ன சொல்ல வராங்க? இன்னும் மக்களை பத்தி அப்ப நீங்க என்ன சொல்ல வராங்க? நீங்களே சொல்லுங்க. அப்ப அன்புமணி என்ன சொல்ல வராரு? இப்ப மக்களை பத்தி அவர் யோசனை பண்ணியிருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? இப்ப நான் சொன்னதை செஞ்சிருக்கலாம்ல. இப்ப யார் சொல்லி கொடுத்தா நான் ஐயாவை? நீங்க போனா நான் ஐயா வந்து நீங்க வீட்டுக்கு போனா வர வேணான்னு சொல்றாரா தைலாபுரத்துக்கு? கேக்குறேன். இல்ல அவங்க அம்மாவை பார்த்துட்டு கூட வந்தாரு. அப்ப அந்த அம்மாவை பார்க்கும் பொழுது இவர் கும்பகோணத்துல இருந்தார் ஐயா அவர்கள். கும்பகோணத்துல பிரஸ் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா, ஐயா அவர்களே நீங்கள் கும்பகோணத்துல இப்ப இங்க இருக்கும் போது அன்புமணி அவர்கள் வந்து உங்க 2 பேருக்குள்ள கான்ட்ரவர்சி ஆயிட்டு அவர் வந்து தைலாபுரத்துக்கு போயிருக்கிறாருன்னு கேட்கும் பொழுது அவர் ஏன் வந்தாரு அப்படி போனாருன்னா கேட்கல. என்ன சொல்றாரு? ஏன்பா இதுல என்னப்பா தப்பு இருக்கு? அவர் வீடு அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு அவர் வீட்டுக்கு அவர் போறாரு, இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்றாரு. அப்ப ஒரு சுகமான மனநிலைமைக்கு டாக்டர் ஐயா வந்திருக்காரா? அதையே நீங்க பயன்படுத்திருக்கணும்ல. அன்புமணி என்ன பண்ணிருக்கணும்? அப்பா இந்த பிரஸ்ஸை பாக்குறாரு, சரி அப்பா இந்த நம்ம போனோம், இங்கே உட்காந்துருப்போம், வரட்டும் அப்பா அப்படின்னு வந்தவொடனே என்னப்பா நான் தப்பு பண்ணேன், எதுக்குப்பா தேவையில்லாத வன்னியர் சமுதாயத்துக்கு இதனால நம்மளுக்கு சீட்டு கிடைக்க வேண்டியதெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடும், நம்ம ஒரு அங்கீகாரம் இல்லாமல் ஏற்கனவே அங்கீகாரம் இல்லாமல் இருக்குது கட்சி, இன்னும் அங்கீகாரம் இல்லாமல் ஆகிடும், நம்ம 2 பேரும் தனித்தனியாக நம்மனா சீட்டு கிடைக்காது, நம்ம வெற்றி வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் வந்துடும், நீ பேசாமல் இருப்பா, என்னப்பா நீ சொல்கிற, நீ சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனையை சால்வ் ஆயிருக்கு சார். அப்ப பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும்னு அவர் வந்து யோசிச்சிருக்க மாட்டாரா சார்? அவருக்கு என்ன மாதிரியான ஒரு பிரஷர் இருந்திருக்கும்? அவரை வந்து யாரோ மிரட்டப்பட்டாரு, அப்புறம் அவருக்கு வந்து ஒரு இடி ரெய்டு வந்துரும், அந்த ஒரு பயத்தினாலதான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இது வரைக்கும் இடி ரெய்டு இருக்குல்ல, ஒரு சமுதாயத்தை சார்ந்து இருக்கிற யாருக்கும் நான் வந்ததா நான் இது வரைக்கும் கேள்விப்படல. ஒரு சமுதாய பேக்ரவுண்ட் இருக்கிற யாரு வீட்டுக்காவது நீங்க வந்து அவங்களோட நிறுவனத்துக்கு போயிருக்கு நீங்க ஒண்ணு சொல்லுங்க என்கிட்ட. சமுதாயம் சார்ந்து ஜாதி பலம் உள்ள ஒரு நபரிடம் ஒரு இயக்கத்திடம் ரைட் பண்ணிருக்காங்க அப்படி சொல்லி ஒன்னு சொல்லுங்க நீங்க. சரி, அந்த 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 ஆளுமையும் அவங்கள்ட்ட இருக்கு, எங்கள்கிட்ட வர முடியாது அப்படின்ற ஆளுமையும் அவங்கள்ட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது தானே இப்ப எதுக்குறாரு டாக்டர் எதுக்குறாருல, அப்ப எந்த தைரியத்துல எதுக்குறாரு, எந்த தைரியத்தில் இருக்கிறாரு? ஏன் நான் கேட்குறேன், இது எல்லாத்தையும் விட்டுருங்க, அதிமுகவோட சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சிருந்தாங்க, அன்புமணியை பார்த்து நான் கேட்குறேன், சட்டமன்றத்தில் நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சிங்க, என்ன காரணம் சொல்லி அதிமுக வேண்டாம் என்று எம்பி தேர்தலில் நீங்க முடிவெடுத்தீங்க? ஒரு காரணம் சொல்லணும்ல ஒரு கட்சியோட வெளியில வர்றதுக்கு. அதுதான் சார் வந்து சொல்லப்படுது, அவருக்கு வந்து பிரஷர் கொடுக்கப்படுது, இடி ரெய்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல அது பேசப்பட்டதுனாலதான் ஓவர் நைட்ல மாறப்பட்டு ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் பேசப்படுது சார். அது நான் சொல்ல உங்களுக்கு. சட்டமன்ற தேர்தலில் இப்ப கூட்டணிக்கு போறீங்கன்னு வச்சுங்க, என்ன சொல்லி அதிமுக சேருவீங்க? முதல்ல ஒரு காரணம் சரி, இப்போ அதிமுகன்றது அவர் இன்னும் அறிவிக்கல, ஏதோ அறிவிச்சாருன்னா என்டிஏ கூட்டணி தான் சொல்லிட்டு இருக்காரு. என்டிஏ கூட்டணி
என்டிஏ கூட்டணி தானங்க சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இப்ப என்ன சொல்லுவாரு போய் மக்கள்கிட்ட? சரி, போன உண்மையாவே ட்ரிப் அதிமுக தோக்கடிப்பதற்கு எல்லா வேலையும் செஞ்சாரு. இப்ப அதிமுக வெற்றி பெறணும் அப்படின்னு வாக்கு கேட்கும் போது என்ன சொல்லி மக்கள்கிட்ட சார் வாக்கு? அப்படி நீங்க சொல்ல முடியாது சார். ஏன்னா இப்ப பிஜேபியும் அதிமுகவும் எப்படி இருந்தது, அண்ணாமலை அவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினாருன்றதை நம்ம இந்த பொதுதளத்துல இதுல பார்த்து தானே இதுல சார் வந்து இருந்தோம். பாரதிய ஜனதாவை ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டாக இந்தியாவில் உருவாக்குன வரலாறு எடப்பாடியை தான் சேரும், தெரியுமா? எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு? என்னுடைய 4 ஆண்டு ஆட்சியும் பாரதிய ஜனதா இல்லை என்றால் என்னுடைய 4 ஆண்டு நான் ஆட்சியை நடத்தியிருக்க முடியாதுன்னு சொன்னார்ல. சொன்னாரு. அதுக்கு விசுவாசமா என்ன பண்ணிருக்கணும்? அவரு எம்பி தேர்தலில் கொடுக்குற சீட்டை கொடுங்க, மீதியெல்லாம் நீங்க நின்று ஜெயிச்சிங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நேற்று அமித்ஷாஜி என்ன சொல்றாரு? 25 சீட்டு அதிமுக வந்திருந்தா நாங்க ஜெயிச்சிருப்போம்னு நேற்று பேசியிருக்காரு, பாத்தீங்களா? எம்பியில. அப்ப 25 ஜெயிச்சிருந்தா தமிழ்நாட்டில இருந்து ஏன் நிதிஷ்குமார்கிட்ட போய் கேட்கணும் அவங்க சீட்டு? ஏன் போய் சந்திரபாபு நாயுடு சீட்டு கேட்கணும்? ஏன் கேட்கணும்? அவங்களுக்கு ஏன் மந்திரி கொடுக்கணும்? அப்ப பாரதிய ஜனதாவை மைனாரிட்டி கவர்மெண்டாக மாத்திய எடப்பாடி எவ்வளவு பெரிய துரோகத்தை பாஜகவுக்கு செஞ்சிருக்காங்கன்னு நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப எடப்பாடி இடி ரைடு எல்லாம் சொல்லாம இருந்தாங்களா? அப்ப சார் இப்போ நம்ம அந்த ஒரு விஷயம் அப்ப இல்ல சார், நீங்க அந்த விஷயம் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு வந்து ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயம் சார். ஏன்னா அப்போ அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில இருந்ததுனாலதான் எங்களால ஜெயிக்கவே முடியல அப்படின்ற ஒரு. அப்ப இப்ப என்ன சொல்ல வர? இப்ப என்ன சொல்ல வரன்னு கேக்குறேன். அதிமுக இப்ப என்ன சொல்ல வர? நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என்பதுதான் இல்ல. நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமராக வருவதற்கு உங்களை நான் தோக்கடிப்பேன்னு எடப்பாடி சொல்லிட்டு இன்னைக்கு நீ முதலமைச்சரா உட்கார்றதுக்கு மட்டும் பாஜக பட்டு கம்பளம் விரிச்சு உன்னை முதலமைச்சரா உட்கார வச்சிருவாங்களா? அப்புறம் தேர்தலுக்கு பிறகு பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஆட்சிக்கு வரப்போறது திமுக, அது வேற. முதல்ல எதிர்கட்சி தலைவராகவே அவர் வர முடியாது. இப்ப என்னோட ரேஷியோ என்னன்னா, எடப்பாடியை ஏன் நான் டீப்பா எனக்கு தெரியும்னா, எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு முதலில் வன்னியர்களுக்காக நான் தான் கோரிக்கை வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட போய் சொல்றேன், நீங்க வன்னியர்களுடைய பொது சொத்து நல வாரியத்தை கலைஞர் அவர்கள் எங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. அந்த ஏற்படுத்தி கொடுத்து 2009 கலைஞர் எங்களுக்கு கொடுத்துட்டாரு. அது எங்களுடைய கோரிக்கையாக தான் செஞ்சாரு. அதை வந்து சில இம்ப்ளிமெண்ட் பண்ணி சில சரத்துக்கெல்லாம் சேர்த்து அதை அறிவிங்க. வன்னியர்களுடைய குருவா இருந்த ராமசாமி படையாச்சார் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி கொடுங்க அப்படின்ற சில கோரிக்கையெல்லாம் அவருடைய பிறந்த நாள் விழாவா அரசு விழாவா அறிவிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சோம். இதை உடனடியாக செஞ்சாரு. செஞ்ச உடனே நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு அரசாங்கம் நம்மளுக்கு செஞ்சிருக்கு, நாங்கள் கச்சா பார்க்கல, ஒரு அரசாங்கம் அதை செஞ்சிருக்கு. இந்த அரசாங்கத்துக்கு நம்ம ஒரு நன்றி கடனா ஒரு பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் மிகப்பெரிய பாராட்டு விழாவை எடப்பாடியார் அவர்களுக்கு செய்த பெருமை எங்களை சேரும். உங்களுக்கு அதோட இதை அனுப்பியிருக்கேன், நீங்க அதை இதில் ஒளிபரப்பிக்கலாம். அப்ப இந்த பாராட்டு விழா நடத்தி இவர்களை வன்னியர்கள் எல்லாம் உங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்பதற்காக ஒரு அடையாளமாக அன்றைக்கு நாங்க செய்யறோம். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? எங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சார் தெரியுமா உங்களுக்கு? பாமக வந்து அந்த கூட்டத்தில் கலந்துகளை புறக்கணிச்சிச்சு, அவர்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிச்சு. அந்த டைம்ல நாங்கள் இவர்களுக்கு ஆதரவாக செஞ்சோம். ஆனால் பாமகவை அரசியல் அங்கீகாரமாக கொடுத்து அன்னைக்கு சீட்டு கொடுத்து கூட்டணியில் வச்சுக்கிட்டேன். அப்ப எடப்பாடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி தான் பாஜகவையும் எம்பி தேர்தலில் செஞ்சாரு. அவருக்கு ஆதாயம் இருக்கும் பொழுது பயன்படுத்தினாரு. அவருக்கு எம்பியில ஆதாயம் இல்லை, நான் யாரோ பிரதமர் வர போறாங்க நம்மளுக்கு என்னன்னு நினைக்கும் போது தான் அவர்களை தூக்கி விட்டாரு. இல்ல அப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து ஜெயலலிதா அவர்களை வந்து ரொம்ப ஒரு மாதிரி தரம் தாழ்ந்த ஒரு வார்த்தை பேசினதுனால அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மக்கள் வந்து அதிருப்தி தெரிவிச்சாங்க. அதனாலதான் நாங்க பிஜேபி விட்டு வெளில போறோம் அப்படின்ற மாதிரி தானே சார் வந்து அது பேசப்பட்டது. நான் கேட்குறேன், தாவேகால வந்து இப்போ நிறைய தலைவர்கள் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? அதிமுகவை நாங்கள் ஏன் விமர்சனம் செய்யவில்லை என்றால், அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள் மட்டும்தான் அங்கே இருக்கிறார்கள், தொண்டர்களும் எங்கள் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்றாங்க. ஜெயலலிதா அம்மையாருடைய படத்தை இவர் பாக்கெட்ல வச்சுக்கிறாரு, செங்கோட்டையன் அவருடைய கட்சி அலுவலகத்தில் வச்சிருக்கிறாரு. வந்து கட்சியில ஜாயின் பண்ண உடனே போய் அங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு இவங்களுக்கு ஏதாவது துப்பு இருக்கா? அதிமுக இது வரைக்கும் ஏதாவது வாயை திறந்துருக்காங்களா? ஏன் எங்களுடைய தலைவரோட படத்தை, எங்க கட்சியினுடைய நிறுவனரோட படத்தை நீங்க மாநாட்டில் வச்சுங்கன்னு கேட்கறதுக்கு தைரியம் இருக்கா? அப்படி கேட்க முடியாதுல்ல சார். அதுக்கும் வந்து விஜய் அவர்கள் தான் வந்து எம்ஜிஆர் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு தைரியம் இருக்கா? எங்க கட்சியினுடைய நிறுவனர், நீங்க அவரை வச்சு அரசியல் பண்ணாதீங்க,
எங்கள் கட்சி தொண்டர்கள்லாம் உங்களோட வராங்கன்னு சொல்கிறாங்க, எங்கே வராங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு உங்களுக்கு கேட்குறது தைரியம் இருக்கா? எடப்பாடிக்கு தைரியம் இருக்கா? நீங்கள் மௌனம் கேட்குறீங்கன்னா அர்த்தம் அது சம்மதம்னு வச்சுக்கலாமா? உங்கள் தொண்டர்கள்லாம் எங்களை நோக்கி வராங்கன்னு தாவாக்கா சொல்லும் போது நீங்கள் மௌனமாக இருக்கீங்கன்னா அதுக்கு அதை ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் வச்சுக்கலாமா? கடந்து போறாங்கன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ இல்லை, கடந்து போகிறதும் இதுவும் ஒன்று தானே, மௌனமா இருக்கிறது, ரெண்டும் ஒன்று தானே, அக்செப்ட் பண்ணிக்கிறது எல்லாமே அப்புறம் ஒண்ணுன்றீங்களா? ரெண்டும் ஒன்று தானே. அப்போ நீங்கள் எதை நோக்கி பயணம் பண்ணுறீங்க? அரசியலில் அரசியலில் வந்து ஒரு மக்களுக்கான பயணமாக இது கிடையாது. அப்படி எடுத்துக்கலாமா? ஃபைன் சார். வருகின்ற தேர்தலில் திமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். ஏன்னா நான் நிறைய நிகழ்ச்சியில் அதான் சொல்லியிருக்கிறேன், லயோலா கல்லூரியினுடைய இதுவும் அப்படி தான் வந்திருக்கு. அதிமுக என்ற இயக்கமே இல்லாமல் போயிடும், விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக உட்காருவார். இதுதான் நான் என்னுடைய அரசியல் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இப்போ நீங்க கூட கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்க ஏதாவது வந்து கூட்டணி? நாங்கள் வந்து திமுகவோட தான் கூட்டணி, அதில் தெளிவாக இருக்கிறோம். ஃபைன் சார். இவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து எங்களோட அரங்கத்துக்கு வந்து ரொம்ப அழகாக எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து விளக்கம் கொடுத்துருக்கீங்க, நிறைய விஷயங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கீங்க. மீண்டும் நம்ம நிறைய வந்து தேர்தல் வரப்போ நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களோட டைமுக்கும் உங்களோட கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.